இந்த சங்கரா சாஸ்திரம் கிட்டே விளையாடுறியா? ஏய் 10 வருஷம் முன்னாடி 5 பசங்களோ 6 பசங்களோ, இப்ப பார்த்தா 1000 கால் காய்ச்சி நல்லா பெத்துட்டே இருக்காரா? அந்த பகவான் நான் கும்பிடுறேன், ஒரு புள்ள கூட ஆண்டவான்னா கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா நீங்க பகவானை மட்டும் சேவிச்சுட்டு இருந்தா குழந்தை பிறக்காது. அதுக்குன்னு சில சாங்கியங்கள் இருக்கு, அத பண்ணணுமோ இல்லையோ? ஏக்க முடியாதுரி. ஏய் டாக்டர் கிட்ட போயிட்டா 5 லட்சம் கேக்குறாரு. அந்த 5 லட்சம் நானே எது கொடுக்கணும்? அது எடுத்துக்கு போய் பேங்க்ல போட்டா அதுல வட்டி வரும். சாப்பிட்டே இரு, பேசாம சாப்பிட்டு நல்லா தூங்கு. எனக்கு கோபம் நீ தாங்க முடியாது. நான் ரொம்ப மோசமாயினாலும் 4 பேரு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதே, உள்ள போடி. மலைமேடு மாதிரி வளர்ந்துட்டே போகுது, நல்லா தூங்கிட்டே இருங்க. எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாம் பகவானுக்கு தான் விழிச்சோம். என்னங்க? என்ன? யாரும் இல்ல, வாங்க. இந்த நோனாயம் பாக்குறதே இவளுக்கு வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்காளே. என்ன அவசரம்? நில்லுங்க. ஐயா ஏண்டி 6 வருஷமா இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சலிக்கலையா? பெண்கள் கொடி மாதிரி ஆண்களை சுத்தி சுத்தி வந்தாதானே பூ பூத்து காய் காய்க்கும். என்ன தத்துவம், என்ன தத்துவம். தமிழ்நாட்டுக்கு எந்த மாநிலம் தண்ணி தராட்டியும் பரவாயில்லடி, இந்த தமிழ் பெண்களுக்கு இருக்கிற கற்பு ஒழுக்கம் இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை யாருமே அசைக்க முடியாது. டோட்டலா சொல்ல போனா வீட்டை காக்கிற தெய்வமே பெண்கள் தானடி. ஏன் நாட்டை காக்கலையாக்கும்? கெட்டிக்காரி கெட்டிக்காரி. டாடா. அண்ணே வணக்கம். வணக்கம் கணேசா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. அப்பா நல்லா இருக்காரா? உடம்பு சரியில்லாம இருந்தா இப்ப கொஞ்சம் பரவாயில்லண்ணே. அதான் கேள்விப்பட்டேன். வயசான காலத்துல ஆறுதல் தான் முக்கியம். நான் கூட ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன். சரி, நல்லபடியா பாருங்க தம்பி. சரிங்க. அண்ணன் ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கேன், அப்புறம் பாப்போம். சரி வாங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அன்னை மரியை விதித்ததும் எனக்காக. ஐயோ கொஞ்சம் நில்லுங்கண்ணே, அப்படி நில்லுங்கண்ணே, வரேன். அப்படி இல்லைங்கண்ணே. வந்தா என்னை 2 சுத்தி சுத்தி வந்த, சட்டையை மோந்து பாக்குறிய, என்ன விஷயம்? நான் ஒண்ணு கேப்ப கோவிக்க மாட்டீங்களே. என்ன? அண்ணே இந்த வேட்டி சட்டைய நானும் எல்லா கடையிலையும் செலவு போறேன், ஒருத்தன் கூட வெள்ளையா தோச்சு கொடுக்க மாட்டேங்கிறானே. ஆனா உங்க வேட்டி சட்டை கண்ணை பறிக்கிற மாதிரி இவ்வளவு பளிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், இந்த வேட்டி சட்டைய எந்த கடையில செலவு பண்ணி சொல்லுங்கண்ணே. நாங்கெல்லாம் கடையில செலவுக்கு போறதே இல்ல. அப்புறம் எல்லாமே என் பொண்டாட்டி தான் துவைக்கும். உங்க பொண்டாட்டியா? ஆமா. இந்த வேட்டி சட்டைய இவ்வளவு வெள்ளையா சுத்தமா துவைச்சிருக்காங்கன்னா உங்க பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருப்பாங்க. அண்ணே உங்க பொண்டாட்டி நான் பாக்கணும். என்ன விவகாரம் வேற மாதிரி போகுது? என் பொண்டாட்டிய நீ பாக்கணும். ஆமாண்ணே. எதுக்கு? நீங்க தானே சொன்னீங்க அவங்கதான் அந்த வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுத்தாங்கன்னு. அதே மாதிரி ஏன் வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். ஓ வேட்டியை என் பொண்டாட்டி துவைக்கணும். ஆமா, அப்பதான் நீ அப்பதான் நான் நம்புவேன். சரிப்பட்டு வர மாட்டேன். துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, துவைச்சு கொடுக்க சொல்லுங்க. வந்தா சரி, ஏதோ 2 கேள்வி கேட்டான்னு பார்த்தா தரதல பயல. ஏன் பொண்டாட்டி ஓ வேட்டியை துவைச்சு தரணுமா? நீ யாருடா? ஏட்டா ஓ வேட்டியை துவைக்கிறதுக்கான 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க? சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவியா? யார பத்தி கேட்கிறா? யாரு பொண்டாட்டி பத்தி கேட்கிறா? சொல்லுவியா என்ன சத்தத்தை காணா? ஐயோ செத்துட்டா போடுறேன். என்னடா செவனேன்னு தானடா போனேன், ரொம்ப கூப்பிட்டு மாட்டி விட்டேடா. யாரு பாக்கலையே, இந்த பக்கம் யாருமே வரல. ஐயோ யாரும் பார்த்தாங்கன்னா என் நிலைமை என்னடா? எஸ்கா பயிர வேண்டியதா திருஷ்டி சுத்தி அனுப்புனாலே இப்படியா முடியணும்?
ஐயோ அடவா காப்பாத்து அடவா காப்பாத்து. இந்த ஆளு ஏன்டி இப்படி ஓடுறாரு? ஏய் இந்த மாதிரி இருக்குங்க அதிகமா இருக்காங்க, நீ டியூட்டியை பாரு. லலிதா லலிதா ஐயோ 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 என்னங்க இது? உங்க வேட்டி சட்டை எங்க? எந்த பழத்துல விழுந்து ஓடி ஐயோ ஊருக்குள்ள என்ன நடக்குது தெரியாம பேசுறேடி. வாடி உள்ள எதையுமே கேட்காதடி. எதை லலிதா என்னங்க? லலிதா என்னங்க? இங்க வாடி. இது என்னது? என்னங்க நல்லா தானே துவைச்சுக்க? இவ்வளவு வெள்ளை ஏண்டி துவைச்ச? எப்பவும் வெள்ளையா தானே துவைக்கிறேன். இனிமே அப்படி துவைக்கப்படாது. இனிமே அப்படி துவைக்கப்படாது. ஏன்னு கேட்காத. ஊரு நிலவரம் தெரியாம தெரியற. ஊரு நிலவரம் தெரியாம தெரியற. இதெல்லாம் கீழே போட்டு அழுக்காக்கணும். அழுக்காக்கணும். என்னங்க இதெல்லாம்? நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஒரு பொம்பளைக்கு தானே தெரியும் துணி தைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நிறுத்துங்க. என்னங்க இதெல்லாம்? குடுங்க இங்க. வேற துணி மாத்திட்டு போங்க. குடுங்க. நான் அங்கிட்டு போய் மாத்திக்கிறேன். ஐயோ எத்தனை நாளைக்கு ஊருக்கு அவுட்லயே தெரியுது. என்ன பாலா சவிக்கமா? நல்லா இருக்காங்க. பள்ளிக்கூட வேலையில அப்படி இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. 1000 கோயில் கட்டுறதும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஈக்குவல் தாப்பா. நிச்சயமா. ஏதோ நல்லபடியா பண்ணு. உன்னால ஒரு 10 பிள்ளைய படிக்கட்டுமே. வரட்டுமா? வரேன். சரி. என்னையா இவ்வளவு அழுக்க வர? அதுக்கு என்ன? என்ன பத்தியா? எதுக்கு? எப்படி வெள்ளஞ்சொல்லமா வந்திருக்க? என் பொண்டாட்டி வெள்ளஞ்சொல்லமா அனுப்புறா. கல்யாணம் அடிச்சா உனக்கு? ஆயிடுச்சு. என்னத்தாச்சு? யோ 2 பாயிண்டியா? என்ன? உன்னை இவ்வளவு அழுக்கா இப்படி அனுப்புறான்னா உன்னை யாராவது கொத்திட்டு போயிருவாங்களான்னு பயம் இருக்கணும். இல்ல உன்னை இவ்வளவு அழுக்கா அனுப்பிச்சுட்டு வேற எங்கேயோ வெள்ளஞ்சோலையுமே தாவிட்டு இருக்கான்னு அர்த்தம். உள்ள இருக்கா? இல்ல. அதுதான் மாடு இங்கே தாவிருச்சு. அப்போ என் பொண்டாட்டிக்கு கள்ள தொடர்பு இருக்குங்கிற. அப்ப வேற என்ன அர்த்தம் இருக்குங்கிற? ஏண்டா என்ன? என் பொண்டாட்டியை பத்தி தெரியுமாடா? என்னத்த தெரியுமா? என் பொண்டாட்டியை பத்தி தெரியுமாடா? இதே அடிக்கிற முடியா? என்ன என் பொண்டாட்டியை பத்தி தெரியுமா? எப்படி கொலைகாரனாகிட்டே இருக்க? என் பொண்டாட்டிய வரிசையா என்னை கொலைகாரனாகிட்டீங்களா? ஐயோ வெள்ளை சொல்லையுமா போனாலும் கேட்கிறாங்க. அழுக்காக்கி கட்டிட்டு போனாலும் கேட்கிறாங்க. இந்த உலகத்துல இனிமே வேட்டி சட்டையை கட்ட மாட்டா. எங்கிட்டு போறது? ஏன்டா அப்படி பண்றீங்க? என் கையில மாட்டச்சுன்னா முட மாட்டுறான். தாத்தா அப்பருக்கு புள்ளே கிடையாதுடா. வாங்கடா. ஏன் கிட்ட மாட்டச்சுன்னா யானா கால நாய் மாட்ட மாதிரி நச்சிக்கு போடுற வாடா. வாங்கடா வாங்கடா. பல வருஷமா நான் உங்க மேலடா. ஏய் முட மாட்டறா. முட மாட்டறா. கையிடு. நீங்க உள்ள வாங்கண்ணா. காமரா முட மாட்டறா. வீராதி வீர சூராதி சூர என்ன கைவிட மாட்டேன்னு கண்டிப்பா சொன்னியல. இப்ப கருப்பசாமி மாறி அரைச்சி போய் நிக்கிறிய. காலி பையன் 4 பேரு என்ன கணக்கு பண்ண பாப்பானே. ஏன்டி சும்மா உட்கார வச்சு அழுதுகிட்டு இருக்க? மாத்திட்டு ஒரு மனுஷன் உட்காரப்படாதா? துணிய மாத்துறீங்களா? அப்ப பெரிய சாமியார் மாதிரி இவ்வளவு பெரிய குச்சி வச்சு மேல முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. அது எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? நாய் தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. டக்குன்னு மண்டையை அடிச்சு கொள்றதுக்கு. இது பாருங்க, நீங்க இனிமே வேலை வெட்டி இல்லாம இந்த ஊரை சுத்த முடியாது. அது தெரிஞ்சுதான் என் தம்பி எந்தெந்த நாட்டுல வேலை இருக்குன்னு ஒரு லிஸ்ட போட்டு கொடுத்துருக்கான். முதல்ல இதை கொண்டு போய் உங்க தம்பி கிட்டையும் உங்க அண்ணங்கிட்டையும் காட்டி ஐயர் மாமா கிட்டையும் காட்டி பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போற வழியை பாருங்க. இனிமே வேலைக்கெல்லாம் போகணும், போய் தான் தீரணும். சரி, நம்ம கையாலே 2 கொலை விழுந்து போச்சு. நாய் கண்ட இடத்துல கவருக்கு முன்னாடி வெளிநாட்டு போட்டு போயிட வேண்டியதான். அப்பதான் கண்டுபிடிக்க என்ன யோசனை? வெளிநாட்டுக்கு போறேன்டி.
ஆனா ஒரு விஷயம் இப்பவே சொல்லிடுறேன், என்ன? என்கிட்ட ஒரு குண்டு மணி நகை கூட கிடையாது. அதான் இருக்கிறதுல உருவுன்னு உருவிட்டி. எவன் கால்ல விழுவியோ எனக்கு தெரியாது. அவன் கால்ல விழுது முதல்ல பணத்தை வாங்கி ஊரை காலி பண்ணிட்டு வேலைக்கு போச்சு. முதல்ல காவி எடுத்துட்டு நல்ல துணியா மாட்டிட்டு போ. சரி. என்ன அடமலை பெஞ்ச மாதிரி பேசிட்டு போறா? அட என்ன வீரச்சாமி எங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? அட சும்மா இருக்கப்பா. வீரச்சாமினா ஐயன் கோயிலுக்கு மாலை போட்டுருக்கீங்களா? ஆமா. ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையா? என்ன நடக்குது? ஊருக்குள்ள யாரோ 2 கொலையை பண்ணிட்டு போயிட்டாங்களாமண்ணே. போலீஸும் நாயும் தெரு தெரு அலையுது. அப்படியா? கண்டுக்கிறது இல்லையா நீங்க? இங்க வாடா கண்ணு. என்னண்ணா கொஞ்சம் உட்காரு. ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன என்ன சொல்ல வந்த? என்ன எவ்வளவு பார்த்தாலும் பயமுறுத்துறானே. என்னமோ எப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. எவனை பார்த்தாலும் இடத்த காலி பண்ணிடுவோம். அச்சாண்டா வந்துட்டு இருக்காரு. நீங்க மேல தெருல பசங்களை கூட்டு போய் பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துருங்க. நீ கீழே தெருவெல்லாம் பட்டாசை வச்சு அசத்திடுங்க. மினிஸ்டர் அசந்து போனுங்க. அப்படியே நான் அக்ராரத்துல பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துறேன். வரட்டுமா? சரி. நானு யோ நீனு தாயா வாயா போய் பட்டாசை வைக்கலாம். வீரமணி இங்க வையா பட்டாசை. நம்ம ஊரு மினிஸ்டரும் நம்ம தலைவர் பழனிசாமியும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கவுன்சிலர் இங்க வந்து வெடி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள இந்த ஐயர் நம்ம கவுன்சிலரை போட்டு அடிச்சுட்டு இருக்காப்ல. நம்ம ஊர் கவுன்சிலர் அடிக்கலாமாண்ணே? கவுன்சிலரே அடிச்சுட்டாரா? ஆமாண்ணே. தயவு செய்து மன்னிச்சுங்க. அவன் நட்டாமுச்சு இப்படி முங்க வந்து அவன் குடும்பமே அழிஞ்சு வைக்கிறக்கு. தயவு செய்து மன்னிச்சுங்க. இனிமே அப்படி நடக்காது. சரிண்ணே. அது சரி. ஒரு அரசியல்வாதி அடிக்கலாமா? கூடாது கூடாது கூடாது. தயவு செய்து மன்னிச்சுக்குங்க. போயிட்டு வாங்க. சரி சரி. வேண்டாம். யார அடிக்கிறதுன்னு தெரியாது. மண்டையெல்லாம் குழம்பி வந்துட்டே இருக்கு. உங்களை மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். கேட்டேளா? இப்ப என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தேளா? என்னன்னா வேலைக்கு போங்கோன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். கேட்டேளா? நீங்க வேலைக்கு போயிருந்தா இப்படி மண்டைய உடைச்சுட்டு வந்திருப்பேளா? ஐயோ சொம்பா குடிச்ச பாலெல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுறதே. இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா? ஐயோ எங்க ஆத்துக்காரருக்கு பேச முடியலையே. மண்டையில அடிபட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டேளா? அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.